உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் தன்னுடைய எந்திரத்தை இந்தியாவுக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்க. அதை இந்திய விவசாயத்தை அமெரிக்க விவசாயம் மாற்ற விரும்புகிறாங்க. 4000 ஏக்கர் 5000 ஏக்கரை ஒரு கம்பெனியை ஒப்படைச்சிடுறது. இந்தியாவில் இன்னைக்கு விவசாயியாக இருக்கவன்னா அவனுக்கு வேலையாளாக மாற்றிடுறது, கூலியாளாக மாற்றுறது. இந்த முயற்சி தான் மறைமுகமாக இறங்கியிருக்காங்க இடன் ஆட்சிக்கலாம். இதுலேருந்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஷூ மேக்கர் ரிட்டையர் ஆகி வெளில பிறகு ஆரம்பித்தான். அது மாதிரி இன்டர்மீடியட் டெக்னாலஜின்னு சொன்னான். மக்கள் இலதலைகளை ஒன்றா கயிறை கட்டி இந்த விஷத்தில் நினச்சி பயிரை தெளிச்சாங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் பவர் ஸ்ப்ரேன்னு ஒன்று கொண்டு உங்களுக்கு நடக்கிறான். அதை பெட்ரோலை ஊற்றிட்டு முதுகில் கட்டிட்டு இப்படி கயிறை இப்படி இழுத்து விட்டாக்கா புஷ்ஷுன்னு அடிக்குது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது, சீக்கிரம் முடியுது, ஃபைனாக செய்யுது. ஆனால் வயல் வரப்பில் 2 கேனை அடித்து முடிச்சதையும் அது ரிப்பேர் ஆகி நின்றுக்குது. எவ்வளோ தான் எடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட். அப்போ தான் அவன் என்ன செய்கிறான், முதுகில் கட்டிக்கிற பேக் ஸ்ப்ரேயர் கண்டுபிடிக்கிறான். இடதுகை இப்படி அழைச்சிக்கிட்டே இருக்கு, வலதுகை இப்படி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இதான் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி. இங்கிலாந்தில் இருக்கிற அப்ராப்ரியேட் டெக்னாலஜி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டுருக்குது, நிறைய இது மாதிரி இதெல்லாம் அறிமுகப்படுத்துது. ஆனால் இந்தியாவுக்குள்ள இவையெல்லாம் இன்னும் நுழையலை. அப்போ நம்ம இன்ஜினியர்களாக இருக்கவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நிறைய நமக்காக யோசிக்க முடியும் விவசாயிகளுக்காக. பழைய காலத்தில் கீழே கரையாளி இப்படி முரத்தில் வச்சு இப்படி தூத்துனாங்கனாக்கா காற்றுல தூசி போகும், நெல்லு கீழே விடும். வேண்டியதில்லை, ஒரு சின்ன மர பொட்டி மாதிரி வச்சு உள்ளுக்குள்ள ஒரு ஃபேன் வச்சு இந்த பக்கம் லீவரை வச்சு லீவர் அப்படி ஒரு ஆள் சுற்றினா போதும், உள்ளுக்குள்ள ஃபேன் சுற்றும், கொட்டதில் தானியம் வேற பக்கம் விடுது, தூசி வேற பக்கம் போகுது. நம்ம அன்னைக்கே ஒரு சொல்லிட்டு போனான். என்னைக்கு சொன்னான், 97 98 நினச்சேன், இல்லை 88. 88 டூரிஸ்ட் கார்டு சொன்னால் அவன் அருவா நல்ல அருவா இல்லைன்னு. இன்னைக்கு கூட என் அருவா நல்ல அருவா இல்லை தான். அருவா வாங்கிட்டு வரோம், ஒரு 4 தடவை வெட்டுறோம், 5ஆவது தடவை பார்த்தீங்கன்னா புடி கையில் இருக்க அருவா அங்கே தூங்கிடுது. இந்த சிக்கேச்சர்னு ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த ரோசா செடியில் இப்படி வச்சு இப்படி வெட்டிங்கனாக்கா கரெக்டாக வெட்டாது. மேலே ஒரு வெட்டிட்டு இப்படி நட்டிங்கன்னா அதுலேருந்து செடி வரும். எவ்வளோதான் கட்டியாலும் நீங்கள் செய்வீங்கனாலும் ஒரு துல்லியமாக செய்ய முடியாது. அதில் திண்டுக்கல்லில் 3 சிக்கேச்சர் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா 3 மாதத்துக்கு பிறகு இப்படி அழுத்திட்டோம்னா வேறு விரிய மாட்டேங்கிட்டானா, திரும்பி நல்லா இல்லை. அதைத்தான் நம்ம ஒரு செயலாளரோட முதுகுமார்கிட்ட பேசியிருந்தேன். பொறியாளர்கள் உங்களுடைய முக்கியமான வேலைக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் இந்திய விவசாயத்தில் பயன்படக்கூடிய கருவிகளாக யோசிக்கணும். மனுஷன் கையாளக்கூடியதாக இருக்கணும், சின்ன மாடிகளை கட்டிட்டு செய்யக்கூடியதாக இருக்கணும், கொஞ்சமாக மின்சாரம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும், கொஞ்சமாக டீசல் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி கருவிகளை வாங்கி அப்படி மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தணும்னா நிலமெல்லாம் பரவலாக விவசாயி கையில் இருக்கும். நிறைய நிலக்கடாரிகளாக இருப்பாங்க. வாழ்க்கை நிலைச்சதா நீடிச்சதாக இருக்கும். உழைப்புக்காக அடுத்தவங்களை நம்பியிருக்க மாட்டாங்க. அருவினை என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய்யும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் திருவள்ளுவனுக்கு சிலை வச்சுக்கிட்டு நம்ம கருவிகளே இல்லாமல் அப்படியே இருக்கும். அன்றைக்கு கண்டுபிடிச்ச மம்புட்டி, அன்றைக்கு கண்டுபிடிச்ச கற்கருவா, அது மேலே ஒன்றும் நம்மள்கிட்ட இல்லை. அந்த கடப்பாரை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கலாங்க. வேலை செய்து பேசுங்க, வேலை செய்து பேசுங்க, வேலை செய்து பேசுங்க. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, அந்த விவசாயிக்கு ஒரு வருஷம் ஏன் பண்ணுறது இடைத்தரகர் 2 நாள் கேட்டுருக்கிறாங்க. இப்போ
அமெரிக்காக்காரவங்க இப்போ இந்தியாக்காரங்களோட கையெழுத்து போட்டுக்கிறாங்க கான்ட்ராக்ட். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மிகப்பெரிய மோசடி அதில் தான் ஒழிஞ்சிருக்கு. அதில் இந்தியாவில் இருக்கிற முதலாளிகளும் அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இண்டோ யூஎஸ் அக்ரிமெண்ட் ஆன் நாலேஜ் இனிஷியேட்டிவ் ஆன் அக்ரிகல்ச்சர். நாலேஜ் இனிஷியேட்டிவ் ஆன் அக்ரிகல்ச்சர். இதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளெல்லாம் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் எப்படி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களாக மாற்றுறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அவன் திரும்ப கத்திட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாய விஞ்ஞானிகளுக்கும் இதை கற்றுக் கொடுப்பான். அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா பயிர் ரகங்களையும் எல்லா வித ரகங்களையும் அமெரிக்கா கம்பெனி வகைகளை அறிவிச்சிருவாங்க. அவங்க எதை பயிர் பண்ண சொல்றாங்களோ அதை மட்டும் இங்கே பயிர் பண்ணுவாங்க. இதை அந்த கம்பெனியை வாங்கி பதுக்கி வச்சுக்குவோம். எங்க விலை கூடுதலாக இருக்கோ அங்கே கொண்டு போய் விற்பாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய லாபம் வரும். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் தன்னுடைய எந்திரத்தை இந்தியாவுக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்க. அதை இந்திய விவசாயத்தை அமெரிக்க விவசாயம் மாற்ற விரும்புகிறாங்க. 4000 ஏக்கர் 5000 ஏக்கரை ஒரு கம்பெனியை ஒப்படைச்சிடுறது. இந்தியாவில் இன்னைக்கு விவசாயியாக இருக்கவன்னா அவனுக்கு வேலையாளாக மாற்றிடுறது, கூலியாளாக மாற்றுறது. இந்த முயற்சியில் மறைமுகமாக இறங்கியிருக்காங்க இடன் அஜெண்டா. இதுலேருந்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஷூ மேக்கர் வந்து ரிட்டையர் ஆகி வெளில பிறகு ஆரம்பித்தான். அது மாதிரி இன்டர்மீடியட் டெக்னாலஜின்னு சொன்னான். மக்கள் வந்து எழுதலையில ஒன்றா கயிறை கட்டி இந்த விஷத்தில் நினச்சி பயிரை தெரிச்சாங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் பவர் ஸ்ப்ரேன்னு ஒன்று கொண்டு உங்களுக்கு நடக்கிறான். அதை பெட்ரோலை ஊற்றிட்டு முதுகில் கட்டிட்டு இப்படி கயிறை இப்படி இழுத்து விட்டாக்கா புஷ்ஷுன்னு அடிக்குது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது. சீக்கிரம் முடியுது, ஃபைனாக செய்யுது. ஆனால் வயல் வரப்பில் 2 கேனை அடித்து முடிச்சதையும் அது ரிப்பேர் ஆகி நின்றுக்குது. எவ்வளோ தான் எடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட். அப்போ தான் அவன் என்ன செய்கிறான், முதுகில் கட்டிக்கிற பேக்பாக் ஸ்ப்ரேயர் கண்டுபிடிக்கிறான். இடதுகை இப்படி அழைச்சிக்கிட்டே இருக்கு, வலதுகை இப்படி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இதான் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி. இங்கிலாந்தில் இருக்கிற அப்ராப்ரியேட் டெக்னாலஜி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டுருக்குது. நிறைய இது மாதிரி இதெல்லாம் அறிமுகப்படுத்துது. ஆனால் இந்தியாவுக்குள்ள இவையெல்லாம் இன்னும் நுழையலை. அப்போ நம்ம இன்ஜினியர்களாக இருக்கவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நிறைய நமக்காக யோசிக்க முடியும் விவசாயிகளுக்காக. பழைய காலத்தில் கீழே கரையாளி இப்படி முரத்தில் வச்சு இப்படி தூத்துனாங்கனாக்கா காற்றுல தூச்சு போகும், நெல்லு கீழே விடும். வேண்டியதில்லை. ஒரு சின்ன மர பொட்டி மாதிரி வச்சு உள்ளுக்குள்ள ஒரு ஃபேன் வச்சு இந்த பக்கம் லீவரை வச்சு லீவர் அப்படி ஒரு ஆள் சுற்றினா போதும், உள்ளுக்குள்ள ஃபேன் சுற்றும். கொட்டத்தில் வந்து தானியம் வேற பக்கம் விடுது, தூசி வேற பக்கம் போகுது. நம்ம அன்னைக்கே ஒரு சொல்லிட்டு போனான். என்னைக்கு சொன்னான், 97 98 நினச்சேன், இல்லை 88. 88 டூரிஸ்ட் கார் சொன்னால் அவன் அருவா நல்ல அருவா இல்லைன்னு. இன்னைக்கு கூட என் அருவா நல்ல அருவா இல்லை தான். அருவா வாங்கிட்டு வரோம், ஒரு 4 தடவை வெட்டுறோம். 5ஆவது தடவை பார்த்தீங்கன்னா புடி கையில் இருக்கு, அருவா அங்கே தூங்கிடுது. இந்த சிக்கேச்சர்னு ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த ரோசா செடியில் இப்படி வச்சு இப்படி வெட்டிங்கனாக்கா கரெக்டாக வெட்டாது. மேலே ஒரு வெட்டிட்டு இப்படி நட்டிங்கன்னா அதுலேருந்து செடி வரும். எவ்வளோதான் கட்டியாலும் நீங்கள் செய்வீங்கனாலும் ஒரு துல்லியமாக செய்ய முடியாது. அதில் திண்டுக்கல்லில் 3 சிக்கேச்சர் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா 3 மாதத்துக்கு பிறகு இப்படி அழுத்திட்டோம்னா வேறு விரிய மாட்டேங்கிட்டானா, திரும்பி நல்லா இல்லை. அதைத்தான் நம்ம ஒரு செயலாளரோட முதுகுமார்கிட்ட பேசியிருந்தேன். பொறியாளர்கள் உங்களுடைய முக்கியமான வேலைக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் இந்திய விவசாயத்தில் பயன்படக்கூடிய கருவிகளாக யோசிக்கணும். மனுஷன் கையாளக்கூடியதாக இருக்கணும்.
சின்ன மாடிகளை கட்டிட்டு செய்யக்கூடியதாக இருக்கணும், கொஞ்சமாக மின்சாரம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும், கொஞ்சமாக டீசல் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி கருவிகளை வாங்கி அப்படி மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தணும்னா நிலமெல்லாம் பரவலாக விவசாயி கையில் இருக்கும். நிறைய பேர் நிலக்கடாரிகளாக இருப்பாங்க. வாழ்க்கை வந்து நிலைச்சதாக நீடிச்சதாக இருக்கும். உழைப்புக்காக அடுத்தவங்களை நம்பியிருக்க மாட்டாங்க. அருவினை என்ப உழவோ கருவியால் காலம் அறிந்து செய்யும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் திருவள்ளுவனுக்கு சிலை வச்சுக்கிட்டு நம்ம கருவிகளே இல்லாமல் அப்படியே இருக்கும். அன்றைக்கு கண்டுபிடிச்ச மம்புட்டி, அன்றைக்கு கண்டுபிடிச்ச கற்கருவா, அது மேலே ஒன்றும் நம்மள்கிட்ட இல்லை. அந்த கடப்பாரை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கலாங்க. வேலை செய்து பேசுங்க, வேலை செய்து பேசுங்க, வேலை செய்து பேசுங்க. சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த விவசாயிக்கு வந்து ஒரு வருஷம் ஏன் பண்ணுறது வந்து இடைத்தரகர் வந்து 2 நாளில் கிடைச்சிருக்காங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த வால்மார்ட், இந்த கேட்கோர் மார்க்கெட் வந்து இந்தியா கொடுத்து அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க, அவங்க வந்து டைரெக்டாக விவசாயிகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் ஃபுல்லாக போய் சேர வந்துறாங்க. இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அமெரிக்காக்காரவங்க இப்போ இந்தியாக்காரங்களோட கையெழுத்து போட்டுக்கிறாங்க கான்ட்ராக்ட். உங்களுக்கு தெளிவா தெரியாதான்னு தெரியல. மிகப்பெரிய மோசடி அதில் தான் ஒழிஞ்சிருக்கு. அதில் இந்தியாவில் இருக்கிற முதலாளிகளும் அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இண்டோ யூஎஸ் அக்ரிமெண்ட் ஆன் நாலேஜ் இனிஷியேட்டிவ் ஆன் அக்ரிகல்ச்சர். நாலேஜ் இனிஷியேட்டிவ் ஆன் அக்ரிகல்ச்சர். இதுபடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளெல்லாம் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் எப்படி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களாக மாற்றுறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அவன் திரும்ப கட்டிட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாய விஞ்ஞானிகளுக்கும் இதை கற்றுக் கொடுப்பான். அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா பயிர் ரகங்களையும் எல்லா வித ரகங்களையும் அமெரிக்கா கம்பெனி வகைகளாக அறிவிச்சிருவாங்க. அவங்க எதை பயிர் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் இங்கே பயிர் பண்ணுவாங்க. இதை அந்த கம்பெனிகளை வாங்கி பதுக்கி வச்சுக்குவோம். எங்கே விலை கூடுதலாக இருக்கோ அங்கே கொண்டு போய் விற்பாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய லாபம் வரும். உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் தன்னுடைய எந்திரத்தை இந்தியாவுக்கு விற்கணும்னு நினைக்கிறாங்க. அதை இந்திய விவசாயத்தை அமெரிக்க விவசாயம் மாற்ற விரும்புகிறாங்க. 4000 ஏக்கர் 5000 ஏக்கரை ஒரு கம்பெனியை ஒப்படைச்சிடுறது. இந்தியாவில் இன்னைக்கு விவசாயியாக இருக்கவன்னா அவனுக்கு வேலையாளாக மாற்றிடுறது, கூலியாளாக மாற்றுறது. இந்த முயற்சியில் மறைமுகமாக இறங்கியிருக்காங்க இடன் அஜெண்டா. இதுலேருந்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஷூ மேக்கர் வந்து ரிட்டையர் ஆகி வெளில பிறகு ஆரம்பித்தான். அது மாதிரி இன்டர்மீடியட் டெக்னாலஜின்னு சொன்னான். மக்கள் வந்து இலதலையில ஒன்றா கயிறை கட்டி இந்த விஷத்தில் நினச்சி பயிரை தெளிச்சாங்க. ஆனால் அமெரிக்காக்காரன் பவர் ஸ்ப்ரேன்னு ஒன்று கொண்டு உங்களுக்கு நடக்கிறான். அதில் பெட்ரோலை ஊற்றிட்டு முதுகில் கட்டிட்டு இப்படி கயிறை இப்படி இழுத்து விட்டாக்கா புஷ்ஷுன்னு அடிக்குது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது. சீக்கிரம் முடிக்குது, ஃபைனாக செய்யுது. ஆனால் வயல் வரப்பில் 2 கேனை அடித்து முடிச்சதையும் அது ரிப்பேர் ஆகி நின்றுக்குது. எவ்வளோ தான் எடுத்தாலும் ஸ்டார்ட் ஆகலை. இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட். அப்போ தான் அவன் என்ன செய்கிறான், முதுகில் கட்டிக்கிற பேக் ஸ்ப்ரேயர் கண்டுபிடிக்கிறான். இடதுகை இப்படி அழைச்சிக்கிட்டே இருக்கு, வலதுகை இப்படி பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இதான் அப்ராப்ரியேட் டெக்னாலஜி. இங்கிலாந்தில் இருக்கிற அப்ராப்ரியேட் டெக்னாலஜி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டுருக்குது. நிறைய இது மாதிரி இதெல்லாம் அறிமுகப்படுத்துது. ஆனால் இந்தியாவுக்குள்ள இவையெல்லாம் இன்னும் நுழையலை. அப்போ நம்ம இன்ஜினியர்களாக இருக்கவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நிறைய நமக்காக யோசிக்க முடியும் விவசாயிகளுக்காக. பழைய காலத்தில்
கீழே இருக்கிற அள்ளி இப்படி முரத்தில் வச்சு இப்படி தூத்துனாங்கனாக்கா காற்றுல தூச்சி போகும், நெல் கீழே விடும். வேண்டியதில்லை. ஒரு சின்ன மர பொட்டி மாதிரி வச்சு உள்ளுக்குள்ள ஒரு ஃபேன் வச்சு இந்த பக்கம் லீவரை வச்சு லீவர் அப்படி ஒரு ஆள் சுற்றினா போதும், உள்ளுக்குள்ள ஃபேன் சுற்றும், கொட்டதில் வந்து தானியம் வேற பக்கம் விடுது, தூசி வேற பக்கம் போகுது. நம்ம அன்னைக்கே ஒரு சொல்லிட்டு போனான், என்னைக்கு சொன்னான், இதே 97 98 நினச்சேன், இல்லை 88. 88 டூரிஸ்ட்காரர் சொன்னான் உன் அருவா நல்ல அருவா இல்லைன்னு. இன்னைக்கு கூட என் அருவா நல்ல அருவா இல்லை தான். அருவா வாங்கிட்டு வரோம், ஒரு 4 தடவை வெட்டுறோம், 5ஆவது தடவை பார்த்தீங்கன்னா புடி கையில் இருக்கு, அருவா அங்கே தூங்கிடு. இந்த சிக்கேச்சர்னு ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த ரோசா செடியில் இப்படி வச்சு இப்படி வெட்டிங்கனாக்கா கரெக்டாக வெட்டாது. மேலே ஒரு வெட்டிட்டு இப்படி நட்டிங்கன்னா அதுலேருந்து செடி வரும். எவ்வளோதான் கட்டியாலும் நீங்கள் சீவனீங்கனாலும் ஒரு துல்லியமாக செய்ய முடியாது. அதில் திண்டுக்கல்லில் 3 சிக்கேச்சர் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா 3 மாதத்துக்கு பிறகு இப்படி அழுத்திட்டோம்னா வேறு விடிய மாட்டேங்கிட்டானா, திரும்பி நல்லா இல்லை. அதைத்தான் நம்ம ஒரு செயலாளரோட முதுகுமார்கிட்ட பேசியிருந்தேன். பொறியாளர்கள் உங்களுடைய முக்கியமான வேலைக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் இந்திய விவசாயத்தில் பயன்படக்கூடிய கருவிகளாக யோசிக்கணும். மனுஷன் கையாளக்கூடியதாக இருக்கணும். சின்ன மாடுகளை கட்டிட்டு செய்யக்கூடியதாக இருக்கணும். கொஞ்சமாக மின்சாரம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். கொஞ்சமாக டீசல் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அது மாதிரி கருவிகளை வாங்கி அப்படி மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தணும்னா நிலமெல்லாம் பரவலாக விவசாயி கையில் இருக்கும். நிறைய நிலக்கடாரிகளாக இருப்பாங்க. வாழ்க்கை வந்து நிலைச்சதாக நீடிச்சதாக இருக்கும். உழைப்புக்காக அடுத்தவங்களை நம்பியிருக்க மாட்டாங்க. அருவினை என்ப உழவோ கருவியால் காலம் மருந்து செய்யும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் திருவள்ளுவனுக்கு சிலை வச்சுக்கிட்டு நம்ம கருவிகளே இல்லாமல் அப்படியே இருக்கும். அண்டை கண்டுபிடிச்ச மம்புட்டி, அண்டை கண்டுபிடிச்ச கற்கருவா, அது மேலே ஒன்றும் நம்மள்கிட்ட இல்லை. அந்த கடப்பாரை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கலாங்க. வேலை செய்து பேசுங்க, வேலை செய்து பேசுங்க, வேலை செய்து பேசுங்க. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த விவசாயிக்கு வந்து ஒரு வருஷம் ஏன் பண்ணுறது வந்து இடைத்தரகர் வந்து 2 நாளில் ஏற்று பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த வால்மார்ட், இந்த கேட்போர் மார்க்கெட் வந்து இந்தியா கொடுத்து அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க, அவங்க வந்து டைரெக்டாக விவசாயிகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் ஃபுல்லாக போய் சேர வந்துறாங்க. இது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அமெரிக்காக்காரவங்க இப்போ இந்தியாக்காரங்களோட கையெழுத்து போட்டுக்கிறாங்க கான்ட்ராக்ட். உங்களுக்கு தெளிவா தெரியாதான்னு தெரியல. மிகப்பெரிய மோசடி அதில் தான் ஒழிஞ்சிருக்கு. அதில் இந்தியாவில் இருக்கிற முதலாளிகளும் அமெரிக்காவில் இருக்கிற முதலாளிகளும் சேர்ந்து கையெழுத்து போட்டுக்கிறாங்க. இண்டோ யூஎஸ் அக்ரிமெண்ட் ஆன் நாலேஜ் இனிஷியேட்டிவ் ஆன் அக்ரிகல்ச்சர். நாலேஜ் இனிஷியேட்டிவ் ஆன் அக்ரிகல்ச்சர். இதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளெல்லாம் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் எப்படி மரபணு மாற்றப்பட்ட பயிர்களாக மாற்றுறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ். அவன் திரும்ப கத்திட்டு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாய விஞ்ஞானிகளுக்கும் இதை கற்றுக் கொடுப்பான். அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா பயிர் ரகங்களையும் எல்லா வித ரகங்களையும் அமெரிக்கா கம்பெனி விதைகளாக அறிவிச்சிருவாங்க. அவங்க எதை பயிர் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் இங்கே பயிர் பண்ணுவாங்க. இதை அந்த கம்பெனிகளை வாங்கி பதுக்கி வச்சுக்குவோம்.
எங்கே விலை கூடுதலாக இருக்கோ அங்கே கொண்டு போய் விற்பாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய லாபம் வரும்.